கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொக்கிஷம் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். பூமியிலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 மலைப்பிரசங்கம் என்று சொல்லி அதை மகிமையாக நாம் பாடுகிறோம் அல்லவா? ஆகவே அதிலிருந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. நன்றாக கவனிங்கள். 21 வாசிக்கிறேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் உயர்வாக மதிக்கக்கூடியது பொக்கிஷம். அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், பணம் கட்டுக்கட்டாக இருக்கலாம், அது வயல்வெளிகளுடைய தாற்பயமாக இருக்கலாம், பல வீடுகளை கட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவைகள் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். என்னிடத்தில் ஒரு சகோதரன் 2 வருஷமாக இந்த பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தவர் என்னுடைய சர்ச்சிலே தங்கியிருந்தார், எங்கள் வீட்டிலே தங்கியிருந்தார். சில நேரங்களில் அவர் தன்னுடைய ஊருக்கு கூட போகாமல் நல்ல சத்தியத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு வரும். அப்போ ஆலயத்தில் அவர் கலந்து கொள்வார். சில நேரங்களில் நாங்கள் சில சகோதரர்களாக உட்கார்ந்து சத்தியத்தை பேசுவோம். அப்போது சொல்வார், இப்படியே நாம் பேசிக்கொண்டிருந்தால் நலமாக இருக்கும். அப்படியாக அவரை சற்று ஊழியங்களிலும் அவரை அபியாசிக்க பண்ண வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த காலகட்டத்திலே அவர் தன்னுடைய ஊரிலே ஒரு 2 கடைகளுக்கு மேலே மாடிகளை கட்டிக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருந்தார். அதன் பின்பு இங்கு சத்தியத்தின் மேல் அவருடைய எண்ணம், வீட்டிற்கு போக வேண்டும் இருந்தாலும் சில நேரங்களிலே இருந்து இந்த சத்தியத்தின் மேல் அவருடைய இருதயத்தை வைத்திருந்தவர். அதற்கு மாறாக இப்பொழுது அவர் வெள்ளிக்கிழமையே அதிசீக்கிரத்தில் யாருக்காவது லீவு போட்டுவிட்டு அவர் கிளம்பி விடுவார், வேலையை கொடுத்து விட்டு. சனிக்கிழமை திங்கட்கிழமை லீவ் எடுத்துக்கொள்வார். இப்படி 3-4 நாட்கள் அவர் என்ன செய்துள்ளார் என்றால், அந்த பகுதியில் அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டி கொண்டு இருக்கிறதிலே தன் இருதயத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். நான் கேட்டபொழுது, நாம் இருந்தால்தான் கொத்தனார் வருவார், அவர் வருவார் என்பார். அது இயற்கை தான். அப்போ அவருடைய இருதயமானது சத்தியத்தில் இல்லாமல், எதற்காக ஆசைப்பட்டாரோ அந்த சத்தியத்தில் இல்லாமல் அவருடைய இருதயம் எங்கே இருந்தது என்று சொன்னால், அந்த கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய கட்டடத்தின் மேலே இருந்தது. அதனாலே அவர் சத்தியத்திலே பலப்பட முடியாமல் போய்விட்டது. வேதத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் முன்பாக ஒரு தலைவனாக, ஒரு வாலிபனாக இருந்தவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டினான். ஆண்டவர் அவரிடத்தில் சில கேள்விகளை வைக்கிறார். ஒருவர் நீ நல்ல பரலோராட்சத்திற்கு பக்கத்தில் உள்ளவன் தான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த குறையை அவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது உன் இருதயம் சரியாக இல்லை என்பதை அவர் சொல்லுவார். அதுதான் அவருடைய மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அது என்ன குறை என்று அவர் குறிப்பிடுகிற பொழுது, அதாவது உன்னுடைய சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு, நீ என்னை பின்பற்றி வா. உன்னுடைய சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு, என்னை பின்பற்றி வா. இவன் தன்னை போல் பிறரையும் நேசிக்கிறேன் என்று எல்லாம் அந்த கட்டளையெல்லாம் கை கொள்ளுகிறவன். இவன் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், பெரிய பணக்காரன். அப்படியானால் இவன் சந்தித்த நபர்கள், இவன் காணிக்க போட்டான், எல்லாம் செய்தான், அது வேற விஷயம். ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், கண்ணீர் விடுகிறவர்கள் எல்லாம் இவன் அவர்களை அரவணைத்துக் கொள்ளாதவனாக இருக்கிறான். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், அவைகளெல்லாம் நீ கொடுத்து விட்டு, வித்து ஏழைகளுக்கு தரித்திரர் கொடுத்து விட்டு என்ன பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன், நான் தான் நித்திய ஜீவன் என்கின்ற அர்த்தத்தில் சொல்கிறான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யனாம் இல்லாதவனாய் இருந்தபடினாலே ஆசையாய் அடைய வேண்டிய நித்திய ஜீவனை அவன் இழந்து துக்கத்தோடு போனான். இந்த இடத்திலே நீங்கள் கருத்தாக யோசிக்க வேண்டும். இவனுடைய இருதயம் எது மேலே இருந்தது? பொக்கிஷத்தின் மேல் இருந்தது. அந்த பொக்கிஷத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடு, நித்திய ஜீவனை நான் உனக்கு தந்து விடுகிறேன். அப்போ நித்திய ஜீவனை வாஞ்சிக்கின்றவர்கள் தங்களுடைய இருதயத்தை நித்திய ஜீவன் மேல் மட்டும்தான் வைக்க வேண்டும். மாறாக இந்த நித்திய ஜீவனை இந்த உலக பிரகாரமாக எந்த அன்பிலும் கிடைக்காது, எந்த பொக்கிஷத்திலும் கிடைக்காது, எந்த உறவுகளினாலும் கிடைக்காது. சத்தியத்தின்பால் இயேசு கிறிஸ்துவை கண்டு
அவருடைய கிரியைக்குள் நம்மை ஒப்படைத்து ஆவியானவர் மூலமாக பலப்படுகின்ற அந்த பலப்படுதல் தான் நித்திய ஜீவனை அளிக்கின்றன. ஆகவே இதற்கு மாறாக நம்முடைய இருதயம் இதிலே இருப்பதற்கு மாறாக சொத்து சம்பாதிப்பது உங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. நேரான வழியில் சம்பாதியுங்கள், லஞ்சம் வாங்காதீர்கள். இப்படி பலவிதமான காரியங்களை தேவையற்ற சூழ்நிலைகளே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், அவரை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகள் அவரவர்கள் இஷ்டப்படி செய்துவிட்டு ஆலயத்துக்கு வராமல், இது பண்டிகை காலமாகிறது அப்படின்னால் திறந்து வைத்து விட்டேன் கடையை, இது என்னுடைய அன்றாட எனக்கு இருக்கக்கூடியதான கஸ்டமர்களை நான் விட்டுவிடக்கூடாது, மற்றவரிடத்தில் போய் விடுவான் கடை அடைத்து கிடந்தால் என்று நீங்கள் அன்றைக்கு ஆலயத்துக்கு வராமல், அவள் தேவ ஊழியத்திற்கு செல்லாமல், வேதத்தை சரியாக உட்கார்ந்து தியானிக்காமல் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் உங்களுடைய இருதயம் பொக்கிஷத்தின் மேல் இருக்கிறது. அப்படி பொக்கிஷத்தின் மேல் இருக்கிற காரணத்தினாலே இந்த பொக்கிஷத்தை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திலே அதை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். தேவனுடைய அந்த மகிமையுள்ள ராஜ்யத்திலே, நம்முடைய சம்பாத்தியத்திலே கர்த்தர்க்கென்று ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்களை பார்க்கின்ற பொழுது, ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, ஆலயத்தில் கஷ்டப்படுகிறவர்களும் ஊழியத்தில் கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து அறிந்து செய்ய வேண்டும் உதவிகளை. தெருக்களிலே வீதிகளிலே குளிரிலும் வெயிலிலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆதரவு இருக்க வேண்டும் உங்கள் பொக்கிஷத்தினாலே. கர்த்தர் சொன்னார், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதே எனக்கு செய்தீர்கள். அந்த சிறியவர்கள் என்று சொல்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் காவலில் இருந்தேன், நான் வியாதி உள்ளவனாக இருந்தேன், நான் தரித்திரனாக இருந்தேன், நான் கட்டுகளில் இருந்தேன், கவலையில் இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்வார். ஒரு குறிப்பை வரவில்லை என்று சொல்வார். அப்போ எப்பொழுது உண்மை நாங்கள் பசி உள்ளவராக வியாதி உள்ளவர்களாக இப்படி கண்டோம் என்றால் இந்த சிறியவர்களில் என்று சொல்வார். இந்த இம்மானுவேல் தேவாலயத்தில் போய் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்றெல்லாம் அங்கே சொல்லவில்லை. சர்ச்சுக்கு வருகிறவர்களிலே தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதிலே அவர்கள் முன்னிலை நிற்கத்தக்கதாக உங்களுடைய உதவியை ஏராளமும் தாராளமும் செய்யுங்கள். ஆனால் அதே நேரத்தில் வீதிகளிலும் பல இடங்களிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை கண்ணீரோடு அவர்கள் மீது இறங்கி அந்த சிந்தனையிலே அந்த உதவிகளை செய்தால் உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறது. அப்படியானால் உங்களுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ புரியும் என்று நினைக்கிறேன். ஒரு முழுமையான தியாகத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லுகிறேன். பரலோகத்தில் வாசம் பண்ணியவர், நான் அதை ஒரு காலத்தில் விளக்கமாக சொல்கிறேன். பரலோகத்தில் வாசம் பண்ணியவர் மலையின் மேல் வந்து இறங்கினார், தீர்க்கதரிசியின் மேல் வந்து இறங்கினார். அதற்கு பின்பு மக்கள் மத்தியில் நான் வாசம் செய்ய வேண்டும் என்று கூடாரங்களிலே வாசம் பண்ணினார். அதற்கு பின்பு இந்த வாசம் பண்ணுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மாமிச சிந்தைகளை மனித வாழ்க்கையில் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவைகளை முழுமையாக அழித்து இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதைத்தான் புத்தகத்தில் படிக்கிறோம், பரிசுத்த வேதாகமத்திலே. உங்கள் இருதயம் கர்த்தருடைய ஆலயம், நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் உங்களுடையவர், நீங்கள் கிறிஸ்துவின் நிறுவம், கிறிஸ்துவின் பின்பம், கிறிஸ்துவின் மாளிகை, கிறிஸ்துவின் பண்ணை, கிறிஸ்துவின் வீடு என்றெல்லாம் நம்மை குறித்து அவர் புகழ்ந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அங்கு வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம், நீங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த மரண இருளின் பொல்லாப்பினுடைய பயம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் நித்திய ஜீவன் என்னும் இயேசு கிறிஸ்துவிடத்தே பொக்கிஷம் இருக்கிறது, அங்கு போய் நான் பெற்றுக்கொள்வேன். இங்கே வைத்திருந்தால் திருடன் திருடி விடுவான், ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர் அள்ளி விடுவான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து வீணாக போகும். கொஞ்ச நாளைக்கு வேணால் நீங்கள் சிமிட்டிக்கிட்டு ஒய்யாரமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜங்கு என்று சொல்லி நடந்து போகலாம், எடுப்பாக பார்க்கலாம், கொழுப்பாக பேசலாம், சறுக்கென்று உங்களுக்கு கோபம் வரலாம், படக்கென்று நீங்கள் பாய்ந்து பலரை அடிக்கலாம், இல்லாததை இருக்குது என்று சொல்லலாம், இருப்பதை இல்லதென்று ஆக்கலாம். ஆனால் இவைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்டே இருக்கும், புழுவாக அரித்து கொண்டிருக்கும் உங்களுடைய பொக்கிஷத்தை. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வராதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை பரலோகத்தில் வையுங்கள், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேருங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.